உங்களோட ஃபர்டிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட் எடுக்கணுன்றது எவ்வளோ முக்கியமோ அதுபோல் என்னென்ன ஃபுட் எடுக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரீஃபைன் சுகர் அண்ட் ப்ராசஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ ரீஃபைன் சுகர் வந்து உங்களோட ஒயிட் பிரெட் இல்லைனா ஒயிட் சுகர் அண்ட் ஆல்சோ யோர் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தும், இன்சுலினை ஸ்பைக் அப் பண்ணும். ஸோ இட் கேன் காஸ் புவர் குவாலிட்டி ஆஃப் யர் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம். அதனால அதுக்கு பதிலாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடும் போல இருந்தால் ஹோல் ஃப்ரூட் எடுக்கலாம், டேட்ஸ் எடுக்கலாம், இல்லை பாம் ஜாகரி மாடரேஷன் எடுக்கலாம். ஸோ ப்ராசஸ் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2 வந்து ரீஃபைண்ட் ஆயில் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட். இது வந்து எல்லா பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் பேக்கேஜ் ஃபுட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் பேக்கேஜ் ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ் ஃபேட்டும் ரீஃபைண்ட் ஆயிலும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இட் காசஸ் இன்ஃப்ளமேஷன். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனால அகெயின் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் வந்து அஃபெக்ட் ஆகும், ஓவுலேஷன், இம்ப்ளான்டேஷன் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக யூ கேன் யூஸ் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் லைக் கோகனட் ஆயில் அண்ட் ஆல்சோ ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்பர் 3 வந்து டெய்ரி. ஸோ சில பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும், அவங்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட கட்டு ஹீல் ஆகும். கட்டு ஹீல் ஆச்சுன்னா இன்ஃப்ளமேஷன் குறையும், அப்போ அவங்களோட ஃபர்டிலிட்டி என்ஹான்ஸ் ஆகும். அதுபோல் க்ளூட்டன் சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு வீட், மைதா, பார்லி இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதில் க்ளூட்டன் இருக்குது. க்ளூட்டன் அகெயின் வந்து கட்டில் வந்து லீக்கி கட் சிண்ட்ரோம் காஸ் பண்ணலாம், இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணலாம். அதனால அகெயின் யோர் ஃபர்டிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஹோல் கிரெயின்ஸ், மில்லட்ஸ், லாட் ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் வந்து அதிகமாக எடுக்கும்போது பாடியில் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வரும். ஸோ பிகாஸ் ஆஃப் யுவர் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வந்து ஸ்பெர்மோட ஃபங்க்ஷனிங் வந்து நல்லாவே குறைஞ்சிரும். அண்ட் 2 cups ஆஃப் காஃபிக்கு மேலே எடுக்கும்போது உங்களோட ஓவுலேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து உங்களோட ப்ராசஸ் ஃபுட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அண்ட் ஆல்சோ யுவர் பிளாஸ்டிக்ஸ் வந்து சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் திஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் ஆர் நத்திங் பட் தியர் ஜீரோ ஈஸ்ட்ரோஜன்ஸ். இதை எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம பாடியில் வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸை காஸ் பண்ணும். அதனால வந்து பிளாஸ்டிக்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உள்ள பொருளை அவாய்ட் பண்ணுங்க அண்ட் ஸ்டார்ட் டேக்கிங் இன் யோர் கிளாஸ் பாட்டில்ஸ் அண்ட் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் டு ப்ரிசர்வ் யோர் ஃபர்டிலிட்டி.